மா அவருக்கு கொஞ்சம் சாப்பாடு கேட்குறாங்க பார். இவரு கொஞ்சம் குழம்பு கொடுத்துங்க. ஐயோ இன்னும் ஒரு மாதிரி தலை சுத்துது. அண்ணே 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 என்னாச்சு? டைம் ஆயிடுச்சுன்னு வீட்டுல சாப்பிடாம வந்துட்டேன். அதான் ஒரு மாதிரி தலை சுத்துதுண்ணா. அண்ணே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருன்னா கால் பண்ணுங்கண்ணே. இது நம்ம கடை தான். அது வரைக்கும் நான் உங்க கூடவே இருக்கேன். ஏன்னா அமைதியாவே இருக்கீங்க? உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லையா? ஃப்ரெண்ட்ஸுன்னு நிறைய பேர் இருக்காங்கண்ணா. ஆனா எனக்குன்னு ஒரு எமர்ஜென்சின்னு யாருன்னா கூப்பிடறதுக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸுமே இல்லைண்ணா. எல்லாரும் என்ன கலாய்ப்பாங்க, என்னை பார்த்து எல்லாரும் சிரிப்பாங்க. ஆனா என்னை ஒரு ஆளாவே மதிக்க மாட்டாங்க. அண்ணே நான் ஒண்ணு உங்க வீட்டுல விட்டுருவா? ஐயோ பரவாயில்லண்ணா, நான் பொறுமையா வேலைக்கு நடந்தே போய்க்கிறேன். என்னப்பா ஆச்சு இந்த பிள்ளைக்கு? சீக்கிரமா வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு அர்ஜென்ட்டா சாப்பிடாம வந்துட்டு இருக்காரு. அதான் தலை கேரா கீழே விட்டாப்புல. ஐயோ நம்ம கடையில சாப்பாடு போட்டு கொடுத்துருக்கலாமேப்பா. அந்த தம்பியை கூப்பிடுப்பா. அண்ணா இங்க வாங்க. தலை சுத்துதுன்னு சொன்னேன். அப்ப போற வழியில எதனா ஆச்சுன்னா என்னப்பா பண்ணுவ? முதல்ல சாப்பிட்டு போப்பா. சரிங்கம்மா. டேய் கண்ணே, இந்த புள்ள சாப்பிட்டு வீட்டுல எடுத்துமே விட்டு வந்துருப்பா. சரிங்கம்மா நான் வீட்டுல விட்டுறேன். அண்ணே நீங்க பொறுமையா சாப்பிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். சரிங்க ப்ரோ. நல்லா சாப்பிடுப்பா. சாப்பிட வேணா போட்டுப்பா.